ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். 2-3 மாதம் டைம் கொடுங்க, நான் என்னோட முடிவு என்னங்கிறத சொல்கிறேன்னு மகேந்திர சிங் தோனி அவர்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருக்காருங்கிறத டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் மூலமாக இப்போ வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். இது மூலமாக என்ன தெரிய வருது அப்படின்னா, சிஎஸ்கே கிட்ட மகேந்திர சிங் தோனி இந்த டைம் கேட்டிருக்கிறதுக்கான சில காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் தெரிய வருது நமக்கு. வாய்ஸ் கேர்ள்ஸ் மை ஸ்கை ஃப்ரம் பாலா. சும்மா டைம் கேட்டாராங்க. ஏங்க சும்மா 2-3 மாதத்தில் உட்காந்து வீட்டில் உட்காந்து பண்ணலாமா நம்ம ஒத்தையாரட்டையா பூவாத்தலையா ராக் பேப்பர் சிசர்ஸ் எதுவுமே முடிவு வரல அப்படின்னு இப்படிலாம் யோசிப்பாரா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது காரணம் என்ன அப்படின்னா, ஆக்ஷன் ரிட்டென்ஷன் பாலிசி என்னவாக வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு சிஎஸ்கேவோட கன்சல்ட் பண்ணிட்டு ரைட் ஓகே என்னுடைய முடிவு இப்படி தான் இருக்க போகுதுன்றது தான் முடிவு பண்ணுவார் தோனி நான் நினைக்கிறேன். இது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த ஐபிஎல் ஹேங் ஓவர்லேருந்து வெளியே வந்து கொஞ்சம் ரைட்டாக நம்ம டைம் எடுத்துப்போம், ரிலாக்ஸ்டாக இருப்போம். இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அது கிடையாது. வீட்டில் உட்காருவோம், யோசிச்சு பார்ப்போம். உடனடியாக டென்ஷனில் எதுக்கு முடிவு எடுக்கணும், பொறுமையாக யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னு பார்ப்போம். ரைட் ஓகே ஃப்ரெஷ் ஆகுதுப்பா, மைண்டு கிளியர் ஆகுதுப்பா, காலையிலாம் சரி பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக் பெயின்லாம் ஒரு மேட்ரும் கிடையாது, தூக்கி வச்சுட்டு போயிட்டே 2025 இதை விட இன்னும் மாசா 6 எல்லாம் அடிச்சு வேற மாதிரி முடிச்சு வைக்கலாம் நம்ம சீசன். இன்னொரு கான்ஃபிடன்ஸ் அவருக்கு வந்துருச்சுன்னா அதை யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. தோனி கண்டிப்பாக இந்த விஷயத்துலையும் மற்றவங்கள மாதிரிலாம் இல்லாமல் இதுலையும் அவர் செல்ஃபிஷாகவே யோசிக்க மாட்டார். கண்டிப்பாக தான் யார் தோனினா ஒரு செல்ஃப்லெஸ் பிளேயருங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு முடிவு தான் இந்த தடவை எடுப்பாருன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏன்னா பார்ப்பார் எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷன் கிடைக்குது. நமக்கு இப்போ இருக்கிற டீமில் எந்தெந்த பிளேயரை ரீட்டைன் பண்ண வேண்டிய சாய்ஸ் இருக்குது. ருத்ராஜை ரீட்டைன் பண்ணி ஆகணுமா? ஆமாம். மதிஷா பத்திரானாவை ரீட்டைன் பண்ணி ஆகணுமா? சரி. வேற யாரெல்லாம் ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அந்த 4 பிளேயரை தாண்டி 5ஆவதா ஒரு ஸ்லாட் இருக்குதா, என்னை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா என்னை விட்டுருங்க. நம்ம அந்த 4 பிளேயர் வச்சு யோசிப்போம். ஏன்னா ஃபியூச்சர்ஸ்க்காக நம்ம யோசிக்கணும். டீமோட ஃபியூச்சர் தான் முக்கியம்னு ஃப்ரான்ச்சைஸியை பற்றியும் இந்த டீமை பற்றியும் தான் அவர் யோசிப்பாரே தவிர தன்னை பற்றி யோசிக்கவே மாட்டார். ஒருவேளை அந்த இடத்துல ரொம்ப கம்மியான பிளேயர் தான் ரீட்டைன் பண்ண வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல உங்களை நாங்கள் ரீட்டைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களை வச்சுக்கிறோம், மற்ற பிளேயர் யாராவது இறக்கி விட்டு அவங்கள வந்து நம்ம ஆக்ஷன் நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு யோசிச்சாங்கன்னா அந்த முடிவும் வந்து ஒரு பெரிய கேம்பிளாக இருக்கும். ஏன்னா தோனி 1 வருஷம் இருப்பார், 2 வருஷம் போய் வரும். ஆனால் அந்த பிளேயர் வந்து ஒரு 4-5 வருஷம் உட்கார வைக்கிற மாதிரி ஒரு பிளேயராக இருந்தால் என்ன பண்ணுறது? அவரை இறக்கி விடணுமா இல்லை தோனி வச்சுக்கணுமா? இந்த மாதிரி முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சு ஆக்ஷன் ரிட்டென்ஷன் பாலிசி எப்படி வருதுங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் தோனி அந்த முடிவு எடுப்பாருங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது டீமுக்கு நலனாக இருக்குமா? டீம் எல்லாரும் யோசிச்சு மேனேஜ்மெண்ட் ஓகே ரைட்டு எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் அந்த பிளேயர்ஸை விடன்னு யோசிச்சு ஆக்ஷனில் இவர் ரீட்டைன் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் அவர் முடிவு எடுப்பார். ஸோ அதனால் எம்எஸ் தோனியுடைய ஹேட்டர்ஸாக இருக்கக்கூடிய அந்த 1-2% ஜிஜோ என்னம்மா ஆளுக்குட்டு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இவங்களெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே வந்து புற பிஸ்கட்லாம் போட்டு ஒரு வாரமாக உட்கார வச்சுருந்தாலும் கூட தோனி அப்படின்ற அந்த ஒரு லெஜண்ட், அந்த ஒரு மிகப்பெரிய பிளேயருடைய ஹிஸ்ட்ரியை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த சீசன்லையும் தான் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு. உடனே இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுக்க முடியாமல் தோனி அவுட் ஆகிட்டாருங்கிறனால அவரோட பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அந்த ஜோக்கெலாம் ஒரு ஓரமாக விட்டுட்டு இன்னொரு வீடியோ நான் வந்து பார்க்குறேன். இந்த நியூஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ வந்து பாருங்கள். பாய்.